கிதியோனை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார்? கிதியோன் மூலமாய் அவ்வளோ பெரிய எழுப்புதல் வர்றதுக்கு என்ன காரணம்? வேதம் சொல்லுது, அத்தனை பேரும் அந்த சூழ்நிலையை பார்த்து, அந்த பிரச்சனையை பார்த்து வீட்டில் ஒதுங்கி இருக்கும் போது இவர் ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து நின்று, வேதம் சொல்லுது, அவருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பலத்தின்படி அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்குள்ள தரிசனம்னு ஒன்று இருக்குமானா, வளரணும்னு உங்களுக்கு எண்ணம் இருக்கும்னா, நீங்க பயன்படணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க எப்பவுமே தனிதான். சொல்லுங்க, எப்பவுமே தனிதான். ஹல்லேலூயா. உங்க கூட யார் இருப்பா? உங்க கூட யார் இருப்பா? கர்த்தர் தான் இருப்பார். கர்த்தர். வேற யாரும் உங்க தரிசனத்தை புரிஞ்சுக்க முடியாது. கேட்டா திட்டுவாங்க. உனக்கு என்ன, உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, நீ ஒருத்தன் தான் பெரிய, நீ ஒருத்தி தான் பெருசா பண்ணிட்டு இருக்கிற, அதனால நீ இப்போ பண்ண உடனே அப்படியே மறிச்சு தள்ளிடுவே அப்படின்னுவாங்க. அவங்களும் செய்ய மாட்டாங்க. சொல்லுங்க, செய்கிறவளையும் செய்ய விட மாட்டாங்க. பக்கத்து என்கரேஜ்மெண்டே இருக்காது. நம்ம ஏதாவது நீங்க திட்ட போங்க, உடனே அப்படியே குறுக்க திரும்பிடுவாங்க. கேட்டாங்களா? ஆமா, இப்போ கேட்டாங்களா பிரியாணி? கேட்டது மாதிரி சொல்லிங்க, வாங்கியும் கொடுத்துட்டு திட்ட வேண்டிய தேவை இருக்கா? அப்படின்னா இப்போ வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரியாணியை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஓடியாந்து காத்து கடந்து வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், சாப்பிடும்போது நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு தேங்க்ஸ் சொல்லி நல்லா இருக்குது, எப்படி வாங்கினீங்க, இல்லை எப்படி வாங்கினம்மா, எப்படி செஞ்சீங்கன்னு கேட்கலான்னு நினைப்பாங்க. ஆனால் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க, ஒரு தேங்க்ஸ் ஒன்றுமே இருக்காது. உடனே உங்களுக்கு என்ன வரும்? இவ்வளவு போய் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரியாணி வாங்கி கொடுத்து தின்னுட்டு ஒரு நன்றி கூட இல்லாமல் நல்லா இருக்குன்னு கூட சொல்லாமல் இருக்காங்க பாருங்க அப்படின்னு கேட்டு ஒரு வார்த்தை பேசுவீங்க. ஏன் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன ஆகுமா அப்படின்னு? ஆமாம், வாங்கி கொடுத்துட்டு இப்படி நல்லா இருக்குன்னு கேட்கணுமா? அப்போ ஏற்கனவே நீங்க வாங்கி கொடுத்து கூட உங்களுக்கு அந்த மனசு இருக்காது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுவாங்க பாருங்களேன், ஒரு எங்கேயும் இல்லாத பிரியாணியை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க, பெருசா கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. ஏன் கேட்டாங்களே யாராவது? நான் என்ன கஞ்சி குடிச்சிட்டு படுத்து தூங்க மாட்டேனா, எனக்கு இது கிடைக்கும் அப்படின்ற வார்த்தை சொன்னா சிலருக்கு அப்படியே மனசே உடஞ்சு போய், என்ன எதுக்குடா இவங்களுக்கெல்லாம், என்ன தலையாட்டுங்க, எதுக்குடா இவங்களுக்கெல்லாம் செஞ்சோம், அமைதியா இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, நீங்க தலைவன், நீங்க தலைவி, நீங்க தலைவன், நீங்க தலைவி. அந்த இடத்துல நீங்க என்ன எதிர்பார்க்கணும்னா, அவளுடைய என்கரேஜ்மெண்ட் எனக்கு தேவையில்லை, என்ன கர்த்தர் செய்ய வைக்கிற இடத்துல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார், கர்த்தர் என்ன செய்ய வச்சிருக்கிற இடத்துல வச்சிருக்கிறார். இன்னைக்கு தெரியாது, ஆனா ஒரு நாள் ஆண்டவர் உங்களோட இருக்கிறதை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்க அநேகம் பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் மாறுவீர்கள். கர்த்தர் அநேகருக்கு முன்பாக உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். நீங்கள் தலைவன் ஆகுவீர்கள், நீங்கள் தலைவி ஆவீர்கள். அன்றைக்கு உங்கள் நிமித்தம் கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென். பாடுவோமா? சொல்ல போறோம், சோர்ந்து போக மாட்டேன். சொல்லுங்க, தலைவன் எப்பொழுதும் தனிமைதான், தலைவி எப்பொழுதும் கேட்கல. நம்முடைய உணர்வுகளை அவர்களால புரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம சொல்றத அவங்களால புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த 100 நாள் ஜபத்தை ஜபிக்கிறத அவங்களுக்கு சொன்னா சிலருக்கு என்ன பண்ணாது? ஹலோ, புரியாது புரியாது புரியாது. ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் புரிய வைப்பார், அவர் புரிய வைப்பார். இந்த ஜபத்துல கலந்து கொண்டதனுடைய அடையாளத்தை கர்த்தர் காண பண்ணுவார். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. எனக்கு இன்னொரு சம்பவம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் மத்தியானம் பசிக்குது, சோறை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா அவரை மட்டும் தனியா விட்டுட்டு மொத்த பேரும் சோறு வாங்குறதுக்கு போயிருக்காங்க பாருங்க. எந்த அளவுக்கு இருக்கும்? யாருக்கு? இவர் ஒருத்தருக்கு சோறு வாங்குறதுக்கு 12 பேரும் போயிட்டாங்க பாத்துங்க. இது என்ன, ஒரு 3 பேர் நின்றுட்டு ஒரு 4 பேர் போனா கூட பரவாயில்ல,
எப்பா மதியானம் சாப்பிட பசியா இருக்குது, போங்க ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்கன்னா, அதுவும் அந்த நேரத்தில் ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் இவர் தனியா இருக்கணும், அந்த இடத்துல தண்ணி எடுக்கிறதுக்கெல்லாம் வருவாங்க, எதுவுமே இல்லை. இவர் பாஸ், இவர் ஒரு திடீர்னு ஒரு கூட்டம் வந்து ஒரு 10,000 பேர் 5,000 பேர் இவரை சூழ்ந்துட்டா என்ன பண்ணுவாரு? தண்ணி ஆட்ட கேட்பாரு, எந்த உணர்வும் இல்லை. சோறை வாங்கிட்டு வாங்க கிளம்பிட்டாங்க. ஏப்பா இப்படியா உணர்வு இல்லாம இருப்பாங்க? ஆனா அந்த மனுஷகுமாரன் அவர்களோடு இருக்கிற வரைக்கும் அந்த உணர்வு, அந்த தைரியம், அந்த ஃபீல் எதுவுமே அவங்களுக்கு இல்லை. ஆனா என்னைக்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவங்க கையில ஒரு பொறுப்பு வந்துச்சோ, அவங்க தலைவனா மாறிட்டாங்க, அவங்க தலைவியா மாறிட்டாங்க. நான் நம்புறேன், கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கர்த்தர் தருவார். அந்த மகனுக்கு ஒரு பொறுப்புள்ள வாழ்க்கையை தருவார். அந்த பிள்ளைங்க சீக்கிரமா பொறுப்புல வருவாங்க. மனைவியை கர்த்தர் பொறுப்புல கொண்டு வருவார். கணவனுக்கு அந்த பொறுப்பை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை தட்டி, நான் சோர்ந்து போக மாட்டேன். எல்லாரும் கரங்களை தட்டி பாடி, நன்றி அப்பா. நல்ல உற்சாகமாய் கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு, பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு, பாக்கியமே. சோர்ந்து போகாதே, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடும். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. யார் கோஆபரேட் பண்ணாட்டாலும், யார் என் கூட நீ கேட்டாலும், எனக்கு மனசுல ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனத்தை நான் நிறைவேற்றுவேன். நான் அதுக்காக பாடுபடுவேன், நான் அதற்காக உழைப்பேன், நான் அதுக்காக ஒப்பு கொடுப்பேன். இந்த கான்செப்ட், இந்த தரிசனத்தை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயவே சாயாதீங்க. இது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய வரப்பிரசாதம். இது யாருக்குமே இப்படிப்பட்டது கிடைக்காது. ஆனா உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தாகத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாருன்னா, ஆண்டவர் உங்களை ஏதோ ஒரு பெரிய அளவில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறாரு. கர்த்தர் பயன்படுத்த போறாரு. கர்த்தர் பயன்படுத்த போறாரு. நான் நம்புறேன், நீங்க நிறைய பேர் உயிரோடு இருக்கும் போதே அதனுடைய அற்புதத்தை பார்ப்பீங்க. இன்னும் சிலரை ஆண்டவர் வந்து எடுத்துக்கொண்டதுக்கு பிற்பாடு உங்களை குறித்து சொல்லுவாங்க, பாருங்க நீங்க எவ்வளவு தூரம் இருந்தீங்கன்னு அப்பதான் சாட்சியாய். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். மற்றவங்க பொறுப்புணர்ச்சியே இல்லாம இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குன்னா, நீங்க ஆண்டவரால ஸ்பெஷலா அழைக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைங்க. அதை யாருக்காகவும் என்ன பண்ணிடாதீங்கன்னா, இழந்துடாதீங்க. ஏசப்பாவை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுங்க. அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். நானும் தனிமை தான்ப்பா, 12 பேரை கூப்பிட்டா கூட ஒருத்தரும் கூட இல்லைப்பா. அதனால என்னுடைய ஆண்டவர் அவருடைய வேலையை விடவே இல்லை, அவர் செய்ய வேண்டிய காரியத்தை விடவே இல்லை, நீங்க பார்த்துக்குங்கன்னு சொல்லவே இல்லை. அவர் நின்றார். ஆனால் அதற்கு பிறகு அவருடைய சீடர்களுக்கு அது திரும்ப அவர்களிடத்தில் போனது. ஆமேன். அதனால ஆண்டவர் இந்த 7ஆம் நாளில் ஆணித்தரமா ஆண்டவர் சொல்றாரு, உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய தலைமைத்துவத்தை கர்த்தர் வச்சிருக்கிறேன்னு
கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நாளைக்கு காலையில இந்த ஜெபம் முடிச்சிட்டு போகும்போதே அப்படியே உற்சாகமா நீங்க எந்திரிக்கணும், நீங்க உற்சாகமா நீங்க இருக்கணும், நீங்க எல்லாரை விட ஸ்பெஷலா நீங்க தெரியணும், எல்லாரை விட நீங்க ஆக்டிவா ரொம்ப தெரியணும். மற்றவர்கள் உங்களுடைய இடத்துல வர்றதுக்கு ஆசைப்படுற அளவிற்கு கர்த்தர் பலத்தினால நிரப்புவாராக, தைரியத்தினால உங்களை நிரப்புவாராக. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆக்டிவா கர்த்தர் வைப்பாராக, பலமாய் கர்த்தர் வைப்பாராக. ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்காக இந்த 7ஆம் நாளில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் ஒரு வார்த்தையை வைத்தார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்ற அண்டையில் உள்ள கனி தரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 7வது நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு இந்த யோசேப்பு என்கிற ஒரு கேரக்டரை நமக்கு முன்பாய் காண்பித்து, எத்தனையோ நெருக்கம், எத்தனையோ பாடுகள், அவமானங்கள், பெரிய பெரிய சூழ்நிலைகள், இவனை விழ தள்ளுவதற்கு சத்துரு எடுத்த முயற்சிகள் அதிகம், அவனுக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்கள் அதிகம். ஆனால் வேதம் சொல்லுது, யோசேப்பு கனி தருகிற செடி, அவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்கவே இல்லை. அவனுடைய புயத்தை கர்த்தர் பலப்படுத்தினார், கர்த்தர் அவனை வளர பண்ணினார். அந்த தேவனாகிய கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் யோசேப்பனுடைய அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். உங்களை மனமடிவாக்க, உங்களை கீழே தள்ளி போட, உங்களுடைய ஓட்டத்தை தடை செய்ய எத்தனை பேர் நினைத்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, அது எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் உங்களை வளர பண்ண போகிறார். அந்த பொறாமைகளை தாண்டி கர்த்தர் உங்களை வளர்த்த போகிறார். அந்த எரிச்சல்களை தாண்டி ஆண்டவர் உங்களை வளர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற அந்த மனிதர்களுடைய வார்த்தைகளை தாண்டி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யோசேப்பை எதுவும் சிறைப்படுத்த முடியாது, எதுவும் கட்டி வைக்க முடியாது. அவன் கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி எய்தாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சர்வ வல்லவருடைய கரங்களிலே கர்த்தர் யோசேப்பை வைத்திருந்தார். ஒருவேளை சிலர் பயத்தோட வந்திருக்கலாம், இவங்க இந்த இடத்துல என்ன கெடுத்துருவாங்களோ, என் பேரை கெடுத்துருவாங்களோ, இந்த இடத்துல பொறாமையினால நான் அழிஞ்சிருவேனோ, எனக்கு ஏதாவது செய்வன மாதிரி ஏதாவது வச்சிருவாங்களோ, இல்ல அப்படின்னா என்ன போட்டு கொடுத்து இந்த இடத்தை விட்டு நாசம் பண்ணிடுவாங்களோ, இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார், உங்களையும் என்னையும் அழிப்பதற்கு ஒருவருக்கும் கர்த்தர் இடம் கொடுக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. யோசேப்பை நட்டவர் அவர், யோசேப்பை வளர்த்துகிறவர் அவர், யோசேப்பை முன்குறித்தவர் அவர். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் யோசேப்பிற்காய் கொடியேற்றுகிற கர்த்தர் அவனோடு இருக்கிறார்.
கைகளை உயர்த்தி நம்ம இப்போ அந்த வார்த்தையை விசுவாசிக்கலாம். யாரெல்லாம் பயத்தோடு இருக்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, இல்ல என்ன யோசேப்பை போல தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஓ ஹalleluya, என்னை தூக்கி போடுகிற குழிகள் என்னை கண்டிப்பாக என்னை சாகடிக்க போவது இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க மேல பொறாமைப்பட்டு வஸ்திரத்தை உரிந்து போட்டாலும், உங்க மேல பொறாமைப்பட்டு தகப்பனார் கொடுத்திருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டாலும், பரலோக தகப்பன் யோசேப்புக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுத்தது உண்மையானால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதர்களுடைய பொறாமையினாலே எடுக்கப்பட்டது, மனிதர்களுடைய கோபத்தினாலே எடுக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை கர்த்தர் திரும்பவும் அந்த வஸ்திரத்தை தருவார். ஹalleluya. யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், இந்த மாதிரி ஒருத்தர் வேலையில நின்று என்னை போட்டு கொடுத்து இந்த இடத்துல இருந்து என்ன தூக்கிட்டாங்க, இந்த வருமானத்தை எனக்கு தடை பண்ணிட்டாங்க, இந்த வேலையில எனக்கு தடை பண்ணிட்டாங்க, இவங்களால நான் ரொம்ப நஷ்டப்பட்டேன். ஆனா ஆண்டவருடைய பிள்ளையே, யோசேப்பின் மேல் இருக்கிற அபிஷேகம் என்னவென்றால், அப்பா கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் புடுங்கினாலும் இயேசு கொடுக்கிற, ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஒருவராலும் எடுத்து போடவே முடியாது. ஆமேன். அப்பா கொடுத்தத கூட பிறந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே உறிஞ்சுக்கிட்டாங்க. அதை கிழிச்சு தன்னுடைய தகப்பனாரிடத்துல போய், இது உன்னுடைய பிள்ளையினுடைய ட்ரெஸ் தானா பாருன்னு சொன்னாங்க. ஆனா ராஜா, பரம ராஜா, தேவராஜா அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாரு. அந்த ட்ரெஸ்ஸை தொடுகிற அளவிற்கு கூட இவர்களுக்கு யாருக்கும் தகுதி இல்லாமல் போனது. காரணம் என்னன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் நம்ம மேல ஒரு தீர்மானம் வச்சிட்டாருன்னா, உலகமே எதிர்த்து வந்தாலும், எத்தனை மனிதர்கள் எதிர்த்து வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த 7ஆம் நாள் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சக்திகளை கர்த்தர் முறிக்கிறார். அந்த பொறாமையினால் செய்யப்பட்ட ஆயுதங்களை ஆண்டவர் முறிக்கிறார். ஹalleluya. Thank you Jesus. அந்த செய்வினைகள் பலிக்காமலே போகிறது, அந்த மந்திரவாதங்கள் பலிக்காமலே போகிறது, அந்த பொய்கள் பலிக்காமலே போகிறது. கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே, ஓ ஆமேன், உங்களுக்கு விரோதமாய் எடுக்கிற தேவையற்ற பொய்கள் இப்பொழுது மறக்கப்பட்டு போகிறது. Thank you Jesus. Thank you Jesus. ஒரு நாளும் நம்மை கர்த்தர் அவமானம் அடைவதற்கு விடவே மாட்டார். யோசேப்பை இப்போ குழியில போட்டு அவ்வளவுதான் அவனுடைய சாப்டரை முடிக்கலான்னு நினைச்சாங்க. வேதம் சொல்லுகிறது முடிக்க முடியல. அங்க யோசேப்பை எடுத்து விடுவதற்கென்று கர்த்தர் ஒரு மனுஷனை கர்த்தர் ஏவினார். பாருங்க, கரெக்ட் டைம். சில நேரத்தில் மனிதர்கள் நமக்கு செய்கிறது தீமையாய் நமக்கு தோன்றும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்க எவ்வளவு வேணும் பயப்படாதீங்க. அவங்க தீமைன்னு நினைச்சுதான் செய்வாங்க, அது நமக்கு தீமையா தான் இருக்கும். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் ஒரு நன்மையை நமக்காக வைப்பார். அந்த தீமையில ஒரு நன்மை இருக்கும். நான் நம்புறேன், உங்க மேல கோவப்பட்டு உங்க மேல இருக்கிற பொறாமையினால யாராவது ஒருத்தர் ஒரு தீமை செஞ்சாங்களா, இவங்க தீமை செஞ்சதுனால தான் நான் இப்படி ஆயிட்டேன், இதனால தான் நான் குழியில போடப்பட்டேன்னு உங்களுக்கு வருத்தம் வேண்டாம். அதுல நன்மை இருக்கின்றத 15 வருஷம் தாண்டி யோசேப்பு கண்டுபிடிச்சது போல நீங்கள் நிச்சயமாகவே கண்டுபிடிப்பீர்கள். அதுல ஒரு நன்மை இருக்கிறது என்கிறதை நிச்சயமாகவே கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்த சாட்சி தான், நான் உண்மையிலே நம்புறேன். இந்த சாட்சியோட உங்களுக்கு சொல்லும் போது பலனா இருக்கும். சில நேரத்தில் நமக்கு அப்போ செய்கிறது ரொம்ப தீமையா படும். பாருங்க, நம்முடைய இதுக்கு முன்பாக இருந்த திருச்சபைக்கு ஆப்போசிட்ல இருந்த ஒரு நபர் தீவிரமா பிரச்சனை பண்ணி அந்த இடத்துல இருந்து திருச்சபையை காலி பண்ணணும்னு அவர் ரொம்ப முயற்சி எடுத்தார். அப்போ அந்த ஓனர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணி இவங்களை காலி பண்ண வைங்கன்னு சொன்ன உடனே இவங்க சொன்னாங்க, நீங்க வேணா
அவர்கிட்ட போய் பேசுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அந்த ரவுடியின் இடத்துல. அப்ப நான் சொன்னேன், நான் தாராளமா போய் பேசுறேன். அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு நின்ன நான் சொன்னேன், ஐயா இப்பதான் இந்த சர்ச்சை இங்க கட்டி இருக்கிறோம், இவ்வளவு செலவு இப்ப பண்ணி இருக்கிறோம் ஐயா, ஒரு 2 வருஷத்துல நாங்க இந்த இடத்துல இருந்து காலி பண்ணிடுவோம், ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருப்பீங்களா, நாங்க சவுண்ட வேணா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். சொன்ன உடனே அந்த மனுஷன், நீ யாரு, நீ எதுக்கு இங்க வந்து பேசுற, உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம், நான் உன்கிட்ட காலி பண்ண சொன்னேன்னா, உன்னை இங்க கூப்பிட்டனா, நீ போயிரு, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்லை, நான் அவங்ககிட்ட பேசவே இல்லை, நான் அவங்கள்ட்ட தான் பேசணும். அவ்வளவு ரவுடித்தனமா நான் வீட்டுல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள திரும்ப போன் பண்ணி, என்ன அவரை விட்டு என்கிட்ட பேச பாக்குறீங்களா, காலி பண்ண வைங்க, இல்லைன்னா நடக்கிறத வேறன்னு இன்னும் மிரட்ட ஆரம்பிச்சார். அங்கிருந்து வரும்போது அவ்வளவு வருத்தம். ஐயோ இந்த மனுஷன் இவ்வளவு பெரிய தீமை செஞ்சுட்டானே, இவ்வளவு மோசமா பண்ணிட்டானே, நமக்கு மேல இவ்வளவு பொறாமையா என்னென்னமோ தோணிருச்சு. ஆனா உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அது அன்னைக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அது கர்த்தர் சித்தம், அது கர்த்தருடைய நடத்துதல், அது ஆண்டவரே செஞ்சது. ஹல்லேலூயா. அந்த டைம்ல அவங்க அப்படி பண்ணல அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நம்ம வாடகைக்கு வந்துட மாட்டோம். அந்த இடத்துல வரல அப்படின்னா, இந்த இடம் கர்த்தர் நமக்கு ஊழியம் செய்வதற்கு எப்படி வந்திருக்கும்னு தெரியாது. ஆனால நான் நம்புறேன், தீமையிலையும் ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் பொறாமைப்பட்டு அவர்கள் என்ன செய்கிறார்களோ அந்த தீமையிலே ஒரு நன்மை இருக்கிறது. மகனே, அவர்கள் தடுத்து நிறுத்தினதுல ஒரு நன்மை இருக்கிறது. மகளே, அந்த இடத்தை விட்டு உங்களை மாற்றினதுல ஒரு நன்மை இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் கண்டுபிடிக்காவிட்டாலும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு நாள் கர்த்தர் உன் தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தி, ஹல்லேலூயா, எத்தனை அம்புகள் உங்களுக்கு நேராய் எய்யப்பட்டாலும் சர்வ வல்லவர் சொல்லுகிறார், அவருடைய புயம் நமக்கு இருக்கிறது. ஆமென். ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் அவமானப்படுத்த விடவே மாட்டார். குழியில தூக்கி போடுறாங்க பொறாமையினால, ஆண்டவர் உடனே கரெக்டா அந்த நேரத்துல ஆட்களை விலைக்கு வாங்குறவங்க வர்றாங்க பாருங்களேன், அவங்க கையில் அப்படியே பிடிச்சு கொடுக்குறாங்க. கர்த்தருடைய பிளான், கர்த்தருடைய திட்டம் எப்படி எல்லாம் இருக்குது. ஒரு இடத்துல ஆண்டவர் உங்க மேல கிருபை வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், யாரு எதை செஞ்சாலும் அதுல கர்த்தர் ஒரு நன்மையை, யோனா வழிமாறி போகும்போது அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளை இடுறாரு பாருங்க. அதனால ஆண்டவர் அந்தந்த நேரத்திற்கு கர்த்தர் நமக்காக காரியங்களை கர்த்தர் கொண்டு போவார். அங்கே இருந்து வேதம் சொல்லுது, அதுக்கு பிறகு போத்திபாருடைய வீட்லையும் அவன் மேல போறாம, அவங்கயும் பிரச்சனை, அதுக்கப்புறம் சிறைச்சாலை. ஆனா ஆண்டவர் அவனுக்கு விரோதமாய் எழும்பின அத்தனை சக்திகளையும் கர்த்தரே முறியடித்தார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடி வாக்கி அவன் மேல் எய்தார்கள், அவனை பகைத்தார்கள், அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். கைகளை உயர்த்தி எல்லாரும் இந்த வார்த்தை எங்க தலைமையில இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். வில்வீரர் அவனை மனமடி வாக்கி அவன் மேல் எய்தார்கள், அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல மகனே, அந்த இடத்திலிருந்து உன்னை அழிக்க முடியாது, எடுக்க முடியாது, உன்னை துரத்த முடியாது, உன்னை அந்த இடத்துல யாரும் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. உங்களை பாதுகாக்கிறதற்கு கர்த்தருடைய புயம் இருக்கிறது, கர்த்தருடைய கரம் இருக்கிறது. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை என் தலை மேல இருக்க போகிறதற்காக நன்றி. இப்போ அந்த பொறாமையினுடைய ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்குறார், அந்த எரிச்சலின் ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்குறார். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளையினுடைய பேரை கெடுக்கணும்னு நினைக்கிற அந்த மனுஷங்களை இப்ப தொடுவீராக ராஜா. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், கங்கணம் கட்டுகிற மனிதர்கள், ஆண்டவரே வார்த்தைகளால பேசுகிறவர்கள், இயேசுவின் நாமத்தில் இந்த 7ஆம் நாளிலே நீர் எழும்பி நிற்பீராக. அந்த ஆயுதம் வாய்க்காதே போகட்டும், அந்த வில் முறியட்டும்.
ஹalleluya ஹalleluya. வில்களை முறிய பண்ணுகிற கர்த்தர். வில்களை ஜோமன அது நடக்குது. அவமானம் அடைய விட மாட்டார். ஒரு நாளும் அவமானம் அடைய விட மாட்டார். ஹalleluya. அவர்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். தீமைகள் நன்மையாய் முடியும். தீமைகள் நன்மையாய் முடியும். நமக்கு விரோதமாய் இருக்கிற தீமைகள் நன்மையாய் முடியும். ஹalleluya. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. பாடு. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. சொல்லுவோ நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. சிலுவை தானை அனுமதித்து நன்றி, சிந்தை தானை மாற்றினி ஆடோ. சிந்தை தானை மாற்றினி நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. யோசேப்பு கனிதரும் செடி. அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனம் அடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள். அவன் வில் உறுதியாய் நின்றது. அவன் வில் உறுதியாய் நின்றது. உங்களை பிடுங்குவதற்கு யாருக்கும் கர்த்தர் பர்மிஷன் தரமாட்டார். உங்களை என்னையும் அவருடைய சித்தம் இல்லாம ஒருவரும் அழிக்க முடியாது. அவங்க எடுத்து விட முடியாது. நமக்கு அவ்வளவு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். பயப்படவே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். அவங்க பொறாமை நிமித்தமாக நமக்கு ஒரு குழி வருது அப்படின்னு சொன்னா அந்த குழி கண்டிப்பா தீமையா இருக்காது. அந்த குழி நன்மையாகத்தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் இந்த பாதையில நீங்க இன்னைக்கு கடந்து போகலாம். பாஸ்டர், அவங்க தீமை செய்யறது மாதிரி ஆண்டவர் அனுமதிச்சுட்டாரே, அவங்க என்ன நஷ்டப்படுத்துறது மாதிரி ஆண்டவர் அனுமதிச்சாரே. எதுக்கு ஆண்டவர் இப்படி அனுமதிச்சாரு? அவங்க பண்ணின எய்த அம்பு என் மேல வந்து விழுந்துருச்சு. அவங்க பண்ணின பிரச்சனையினால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அவங்க என் மேல பொறாமப்பட்டு தான் இதை மாட்டி விட்டாங்க, இதை செஞ்சு விட்டாங்க. இதிலிருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்றும் நீங்க வருத்தப்படாதீங்க. அது இன்னைக்கு தீமையாய் தெரியும், இன்னைக்கு தீமையாய் தெரியும். ஆனா ஆண்டவர் வந்து கர்த்தர் சொல்றாரு, அவங்க எத்தனைதான் உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும் உங்களை வளர்த்துக்கிறவர் யாருன்னால் கர்த்தர் ஒருவரே. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேணும். நீங்க வளர்ந்துட்டே தான் இருப்பீங்க, நீங்க வளர்ந்துட்டே தான் இருப்பீங்க. கர்த்தர் உங்களை வளர்த்துட்டே தான் இருப்பாரு, கர்த்தர் உங்களை உயர்த்திட்டு தான் இருப்பாரு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் வேணா வரலாம், ஒரு மன கஷ்டம் வரலாம், கொஞ்சம் டிலே ஆகிறது மாதிரி தோணலாம். ஆனா அது கூட எதுக்கு தான் அப்படின்னு சொன்னா தீமைக்கு கிடையாது, அது கூட நன்மைக்கு தான். ஏன் அப்படின்னா நீங்கள் யோசேப்பு, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் யோசேப்பனுடைய அபிஷேகம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் தான் நம்புறீங்க? உங்க பிள்ளை மேல கர்த்தர் யோசேப்பனுடைய அபிஷேகத்தை வைக்கிறாரு. உங்க மகள் மேல ஆண்டவர் யோசேப்பனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறாரு. எல்லாம் நன்மைக்கு தான், நன்மைக்கு தான், நன்மைக்கு தான். இன்று இந்த 7வது நாள் ஆண்டவர் இதை தீர்க்க தரிசனமா சொல்றாரு. என்ன வெட்டுவதற்கு கர்த்தர் ஒருத்தருக்கும் கர்த்தர் நிச்சயமா சொல்றேன் இடம் கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய
அறிஞனானவர் பைபிளை வாசிச்சு முடிச்சுட்டு இன்னும் 100 இயர்ஸுக்குள்ள லண்டன்ல இன்னும் 100 இயர்ஸுக்குள்ள இந்த பைபிளே உலகத்துல இல்லாம போயிரும், இல்லாமல் ஆக்குவோம் அப்படின்னு சொன்னாராமா. ஆனா இன்னைக்கு அவருடைய வீட்டுல தான் பைபிள் பிரிண்ட் பண்ணப்பட்டு உலகமெல்லாம் கொண்டு போகப்படுகிறது அவருடைய வீட்டுல. ஆனா அவர் சொன்னாராமா இந்த பைபிளை அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாரு. அவருடைய வீடே இன்னைக்கு பைபிளை தயாரிக்கிற இடமா மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை அழிப்பதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு இடம் கொடுக்கவே மாட்டார், இடம் கொடுக்கவே மாட்டார். ஆமென். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது இந்த வசனத்துக்கு உள்ளாக ஆண்டவர் ஒரு 3 விதமான காரியத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த காரியத்தை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது 49ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாமா? 22வது வாசிக்கல. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலுள்ள கனிதரும் செடி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நீரூற்றண்டையிலுள்ள கனிதரும் செடி. திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஆமென், ஆமென். நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. இப்போ நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, பொதுவாக இந்த விவசாயம் பண்றவங்களுக்கு தெரியும். இந்த விவசாயம் பண்றவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வரப்பு இன்னொன்னு 2 பக்கம் சென்டர்ல நாட்டு நட்டுட்டு வாழை நட்டுட்டு 2 பக்கமும் பாத்தீங்கன்னா தண்ணி விடுவதற்காக ஒரு வாய்க்கால் மாதிரி ஒண்ணுக்கு போடுவாங்க. அப்போ இது ஒரு 4 ஸ்டெப்பா வாழை மரமோ இல்லை ஏதோ நட்டுட்டு இந்த 2 பக்கமும் இந்த வாய்க்கால் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வாழை மரம் எல்லா வாழை மரத்தை காட்டிலும் இந்த தண்ணி இருக்கு பாருங்க, இந்த வாய்க்கால் அதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மரம் இல்லைன்னா அந்த வாழை மரம் இல்லைன்னா அந்த போட்டிருக்கிற அந்த நெல் நாட்டு ரொம்ப நல்லா வளரும். ஏன் அப்படின்னா அது எங்க நடப்பட்டது அப்படின்னு சொன்னா நீரூற்றண்டை பக்கத்திலே நடப்பட்டிருக்கிறது. அதுக்கு எப்ப கேட்டாலும் தண்ணி கிடைக்கும். தண்ணி எப்பவுமே அதுக்கு கிடைக்கிறதுனால எல்லா ஜீவராசிகளை விட அது வேகமாய் வளரும். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா யோசேப்புக்கு கொடுக்கிறாரு. எப்பா, நான் உன்னை நடப்போறேன், நான் உன்னை நடுவேன். நான் எங்க நடப்போறேன்னா, நான் எங்க பிக்ஸ் பண்ண போறேன்னா, நீ எல்லாரும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு வளருகிற அந்த நீரூற்ற அண்டையிலே நான் உன்னை நடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் 100% நான் நம்புறேன். இதுவரையிலையும் சரியான ஒரு இடத்துல நீங்க நிறைய பேர் ஃபிக்ஸ் ஆகாம இருக்கலாம். உங்களுக்கென்று ஒரு சரியான இடம் கிடைக்கப்படாம இருக்கலாம். ஐயோ, எனக்கு ஒரு சரியான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணா நல்லா இருக்குமே, நாம் வளரக்கூடிய ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணா நல்லா இருக்குமே. ஆனா நான் இப்பொழுது நடப்பட்டிருக்கிற இடத்துல என்னை கெடுக்கிறது தான் பார்க்கறாங்க, என்னை அழிக்கிறதுக்கு தான் பார்க்கறாங்க. நான் ஏதாவது ஒரு வளர்ந்தேன்னா என்ன அந்த இடத்துல தாழ்ந்து இருக்கிறதுக்காக அவங்க நினைக்கிறாங்க. ஆண்டவரே, நான் என்ன பண்றது? ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த 100 நாள் ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை ஆண்டவர் ஒரு இடத்துல நட போறாரு. கர்த்தர் ஒரு இடத்துல உங்களை பிக்ஸ் பண்ண போறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் கர்த்தர் நிலைநாட்ட போறாரு. அந்த இடம் நீரூற்றுள்ள இடம், அந்த இடம் விசாலமான இடம், அந்த இடம் நீங்கள் வளருகிற இடம், அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிற இடம், அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்போ யோசேப்புக்கு கொடுத்திருக்கிற முதல் பிளஸிங் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் நீரூற்றண்டையிலே உள்ள கனிதரும் செடி. ஆமென். உங்க தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, நீரூற்றண்டையிலே உள்ள, நீரூற்றண்டையிலே உள்ள. ஹல்லேலூயா. இந்த வேலை நிரந்தரம் இல்லை. இந்த வேலையில நான் எங்க எப்படி கொண்டு போவேன்? இந்த வேலை எனக்கு நிரந்தரமா இருக்குமா? இதுல நான் வளர்ச்சிக்குரிய ஒரு வழியும் எனக்கு இல்லையே. இதுல நான் டெவலப் ஆகிறதுக்கு எந்த காரியமுமே எனக்கு இல்லையே. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நான் உன்னை நீரூற்று அண்டையிலே நான் நடுவேன், நீரூற்று அண்டையிலே நான் நடுவேன். ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, ஏசப்பா,
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை வளர்த்துகிற இடத்துல என்னை கொண்டு போய் வச்சிருங்க ஆண்டவரே. நாம் வளருகிற இடத்துல என்னை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே. என்னுடைய வளர்ச்சியிலே ரொம்ப கரிசனை உள்ள தேவன் நீர் அல்லவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். உங்களை மட்டம் தட்டுகிற அந்த இடத்திலிருந்து கர்த்தர் கொண்டு போவாராக. உங்களை அழிக்க நினைக்கிற அந்த இடத்திலிருந்து கர்த்தர் எங்க கொண்டு போறார் அப்படின்னு சொன்னா நீரூற்றண்டை. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஸோ வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் இந்த வார்த்தையை உறுதியா பிடிச்சுக்குங்க, உறுதியா பிடிச்சுங்க. ஆண்டவரத்தில் என்ன ஜெபம் பண்ணுங்கன்னா, ஆண்டவரே என்னை இனி ஒரு இடத்துல கொண்டு போய் என்னை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகணும், ஒரு இடத்துல போய் நான் நடப்படணும். அந்த இடம் என்ன இடமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னை மட்டம் தட்டுகிற இடமாய் அல்ல, என்னை வளர்த்துகிற நீரூற்றாய். கர்த்தர் செய்வாரா? ஆண்டவர் செய்வாரா? நான் நம்புறேன் கர்த்தர் செய்வார். இந்த யோசேப்புக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினாரான்னு கேட்டா, கர்த்தர் அவனை கொண்டு போய் எங்க நட்டார் அப்படின்னா, எகிப்துல கர்த்தர் நடுறாரு. எகிப்து ரொம்ப செழிப்பான இடம். ஆனா இந்த எகிப்துல ஆண்டவர் நடும்போது இந்த யோசேப்பு என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, ஐயோ இந்த இடம் மோசமான இடமாச்சு, இந்த இடத்துல எப்படி வளர முடியும், இந்த இடத்துல எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆனால் யோசேப்பினுடைய தேவன் அந்த கடினமான எகிப்திலையும் கர்த்தர் நீரூற்றாய் மாற பண்ணி கர்த்தர் அவனை வளர்த்தி அந்த ராஜாவுக்கு மேலாய் கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினான். நான் இந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கும் போது எனக்குள்ள ஒரு எழுப்புதலை நான் பார்க்கிறேன், எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்கிறேன். இந்த வார்த்தையை நான் சந்தோஷத்தோட பிரசங்கம் பண்றேன். சிலர் ஆண்டவர் இன்னைக்கு இந்த பிரேயர்ல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல உங்க பிள்ளைய நான் நடுவேன், உன் மகளை நான் நடுவேன். ஹல்லேலூயா. அவளை மட்டம் தட்டுகிற அந்த இடத்தை விட்டு கர்த்தர் இன்னொரு இடத்துல நட போகிறார். நீரூற்றண்டையில நட போகிறார், நீரூற்றண்டையில நட போகிறார். இனி கர்த்தர் உங்க கையில கொடுக்க போகிற அந்த தொழில் பல மடங்கு உங்களை உயர்த்தி கொண்டு போக போகிறது. கர்த்தர் இனி அந்த ஊழியத்துல உங்களை கர்த்தர் கொண்டு போய் வைக்கிற இடம், ஆமென், அந்த இடத்துல வளர்ப்பு உண்டாக போகிறது. ஈசாக்குக்கு எப்படி ஏசேக்குல இல்லாதது, சித்தனாவில இல்லாதது, ரகபோத்துல ஆண்டவர் கொண்டு போய் அவனை வச்சு வளர்த்தினாரோ, அதே போல கைகளை தட்டி கொண்டு இருக்கும் போதே நான் அவமானம் அடைவதற்கு கர்த்தர் எனக்கு விடமாட்டார், கர்த்தர் என்ன விடமாட்டார். ஹல்லேலூயா.